அப்படின்னு சொன்னாரே இல்லையா? நம்ம துறைத் தலைவர் சொன்னாங்களே இல்லையா? கரெக்டு தான். ஏன்னா அதனாலதான் அவங்க பல்வேறு தளங்களில், பல்வேறு துறைகளில், பல்வேறு மொழி ஆய்வுகளில், பல்வேறு நாட்டுப்புற கூறுகளை அடையாளம் கண்டுறதுக்கான ஒரு மிக முக்கிய புள்ளியா ஐயா இருக்காங்க. இந்த பாட்டு உழைக்கும் மக்கள்னா யாரு? யாருன்னா நீங்களா? நீங்க அப்படின்னா ப்ளீஸ் கண்ட்ரோல் ஆல் டெலிட். நீங்க உழைக்கும் மக்களே கிடையாது. என்ன உழைக்கிறீங்க? கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களா? படிக்கிறீங்க. என்ன பண்றீங்க? படிக்கிறீங்க. இலக்கம் படிக்கிறீங்க கஷ்டம். ஐயா இலக்கம் படிக்கிறது உழைப்பாங்க. ஐயா ஐயா பேராசிரியர் சூசை அவர்கள் வந்திருக்காங்க. இலக்கியம் படிக்கிறது உழைப்பான். அப்போ ஒரு உண்மையான உடல் உழைப்பை தந்து தன்னுடைய கையெழுப்பாக நிறைய சம்பளம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை பற்றி பேசுறதுக்காக தான் நான் சொல்றேன். நீங்க எல்லாம் உழைப்புன்னு சொன்னா கண்டிப்பா அது உழைப்பே கிடையாது. ஒரு அறிவு தேடலை நீங்க பண்றீங்க. உங்களுக்கு தெரிய ஒரு விஷயத்தை, அந்த விஷயத்தை ஒரு பல்கலைக்கழகத்தில், ஒரு துறையில், ஒரு துறை சார்ந்த ஒரு இடத்துல ஆய்வு செஞ்சு அதை தெரிஞ்சுக்கிறீங்க. அதை தவிர தயவு செஞ்சு நீங்க உழைப்பாளிகள் மட்டும் சொல்லாது. அப்போ உழைப்பாளிகள் யாரு அப்படின்னு பார்த்தா மீன் பிடிக்கிறாங்க. அவங்க யாரு? மீனவர்கள். அவங்க என்ன உழைப்பு செலுத்துறாங்க? வலை வீசுறாங்க, மீன் பிடிக்கிறாங்க. அந்த மீனை கொண்டு வந்து கரையில கொடுக்குறாங்க. அதுக்கு அதை நம்ம வாங்குறோம். அதை நம்ம அவங்களுக்கு ஒரு காசு வருது. திருப்பியும் மீண்டும் என்ன பண்றாங்க? திருப்பியும் ரொட்டீனா தொடர்ச்சியான ஒரு வேலை இருக்கு. அதுல ஒரு தொழில். இது ஒரு மீனவரோட பாட்டு என்ன தெரியுமா? ஏதோ காது முடி மட்டும் ரெண்டு காதையை மறைச்சிருக்கோம். ஆனா நீங்க கடைசியில பேசுறது எனக்கு ரொம்ப ஈஸியா கேட்கும். ஏதோ இது நீங்க யாராச்சும் பாத்துருக்கீங்களா? கடல்ல போயிட்டு பார்க்கல. இது எப்படி தெரியும்? யார் சொன்னா? திரைப்படங்கள் பார்த்துருக்கோம். இதை உயிர்ப்போட வச்சுக்கிறது தான் இந்த நாட்டுப்புறவியல் துறையினுடைய படிப்பு. இந்த உயிர்ப்பை யார் வச்சிருப்பாங்க அப்படின்னா நாட்டுப்புறவியல் துறை தான். இந்த அந்த வார்த்தை இருக்குல்ல, இன்னைக்கு வரைக்கும் அதை சாதாரண காப்பாற்றிட்டு ஒரே ஒரு துறை இருக்குன்னா நாட்டுப்புறவியல் துறை தான். அந்த துறை இல்லை அப்படின்னா இந்த வார்த்தைகள் என்னைக்கு மறைச்சு போயிடும். திருக்குறள் ரொம்ப கஷ்டமான திருக்குறள் இது. துப்பாய முதல் திருக்குறள் சொல்லுங்க அப்படின்னு திருக்குறள் இருக்குன்னா அது என்ன சொல்லுங்க? வெளியூர் அச்சொல்லை வெளியூர் இன்மை 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 அறிவு. ஒரு உழைக்கும் மக்களுடைய பாட்டு என்ன பாட்டு? நீங்க சொன்னீங்க ஏழு சார். ஏன்னா நானும் கேட்டது கிடையாது. உங்களை போல நானும் ஒரு நாட்டுப்புற துறையினுடைய மாணவராக இருந்து வந்து போனதான். 7 IAS தான். இந்த திருக்குறளையும் இந்த 7 IAS ஒன்று சேர்க்க முடியுமா? எப்படி சார் முடியும்? தமிழ் இஸ் பாசிபிள். என்ன காமெடியா இருக்கு அப்படி சொல்றீங்களா? முடியுமா முடியாதா? முடியுமா? இப்பதான் கேட்கிறேன். முடியும்னா முடியும், முடியாது முடியும் முடியும். ஏதோ சொல்றீங்க சார், நீங்க முடியும் ஏதோ முடிவு பண்ணி வந்துருக்கீங்க. கண்டிப்பா நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு தானே? இந்த 7 IAS திருக்குறளை ஒன்று சேர்க்கணும். கடைசியில் நீங்களும் ஒரு பாடல் தான். இப்ப அந்த பாடல்கள் எல்லாமே எங்க துறை தலைவருக்கு நாங்கள் நிறைய பாடல்கள் நான் கொடுத்துட்டு போகிறேன். பாடல்களை தேர்வு செய்து ஏலேலோ 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 அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே துப்பாத்து துப்பாய துப்பாத்து துப்பாய துப்பாய தூமழை
ஏலேலேலோ ஏலேலேலோ வேகமா போட்டு ஏலேலேலோ 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 ஏலேலேலோ. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு போட்டு கொடுத்தாச்சு, தனியா நீங்க எல்லாம் குரூப் போடணும். அப்ப இந்த ஏழை பசங்க எவ்வளவு அழகா பாடுவீங்க, கரெக்டா? அப்போ ஒரு உடனும் இது ஏன் இந்த பாட்டு வெற்றி அடைஞ்சது அப்படின்னா, இதே ஒரு திரைப்படத்தில் போயிருந்தீங்கன்னா இந்த மியூசிக் டைரக்டர் தான் என்ன பண்ணணும், டிசைன் பண்ணணும். இந்த எழுத்தாளர் தான் என்ன பண்ணணும், இந்த பாட்டை எழுதணும். குறிப்பிட்ட உயிர் போல மயில் போல அல்லது ரொம்ப கீச்சு குரலா இருக்கிற இந்த பெண் பாடகர் தான் இந்த பாட்டை பாடணும். இந்த ஸ்டுடியோவில் தான் இதை வந்து நம்ம அரங்கேற்றம் செய்யணும். இந்த ஸ்டுடியோ இந்த படம் இந்த பாட்டுக்கு இந்த சீன் தான் கிடைக்கணும், இவங்க தான் பாட வைக்கணும், ப்ரொடியூசர் இவங்க தான் பாட வைக்கிறார் அப்படின்னு சொல்ல ஒரு மாசம் ப்ராசஸ் இருக்குல்ல. அந்த ஒரு மாசம் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், 2 நிமிஷத்துல ஒரு அரங்கத்துக்கு முன்னாடி என் நண்பர்களுக்கு முன்னாடி ஜஸ்ட் அப்படி பாடி காட்டு போயிட்டோம். இதுதான் மக்கள் பாடலுடைய வெற்றி. மக்கள் பாடல் என்ன பண்ண முடியும், எங்க பண்ணாலும் எப்போ வேணாலும் பாட முடியும். நம்ம கனிமொழி மேடம் சொன்னாங்க, குதிரைக்கு வந்து செஞ்சுட்டு கொண்டாங்க நம்முடைய அடையாளங்களா நம்முடைய குறியீடுகளா குதிரைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு படி முன்னாடி, ஆனா என்னுடைய பாட்டு எல்லாருமே என்னை ஒட்டி தான் பேசணும்னா நான் எடுத்துக்கிறேன். அப்படியே நம்ம எடுப்போம், எல்லாமே நம்ம ஒட்டி பேசுறாங்களே அப்படிதான் நான் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க சொன்ன ஆயுள் இருந்து எனக்கு ஒரு பாட்டு நான் எழுதினேன். யாரை வச்சு எழுதுனேன்னா, அவங்க குதிரைக்கு அடுத்த லெவல் வந்துட்டாங்க. அந்த குதிரைக்கு முன்னாடி இருக்கிற பானைகள் செய்யறாங்க இல்லையா, இந்த ஓடுகளை செய்யறாங்க இல்லையா. இன்னைக்கு கீழடியில வந்து தேடி எடுக்கிறது எந்த பொருள, தங்கத்தையா வெள்ளியையா அல்லது வந்து செப்பையா, எதை எடுக்கிறாங்க? ஏன் பானையை தூண்டி இருக்காங்க? அதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னா, காலத்தை முடிவு செய்ய முடியும். அது இருக்கக்கூடிய எழுத்துக்களை என்ன பண்ண முடியும், ஆய்வு பண்ணணும். அந்த கீழடியிலிருந்து வந்த அந்த ஆய்வுடைய இருக்கிற ஓடுகள் இருக்கிற எழுத்து என்ன எழுத்து, தமிழா சமஸ்கிருதமா கிராமியா வட்டா? கண்டிப்பா நீங்க வந்து கீழடிப்பை பார்த்தே வரணும். தமிழி அப்படிங்கிற ஒரு எழுத்து தான் வந்து அந்த பானை ஓடுகளிலிருந்து கண்டுபிடிக்கிறதா சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து அப்போ இந்த பானையை செய்யறாங்கல்ல, 100 வருஷத்துக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச அந்த பானை இது என்னவா இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் ஒரு பானை எங்கேயாச்சும் ஏசி ஷோரூம்ல பார்த்துருக்கீங்களா? இல்ல. ஆனா அதை வச்சு பார்முலாவை கொண்டு வரப்பட்ட தங்கக்குடம், வெள்ளிக்குடம், எவர் சில்வர், செராமிக், குக்கர் எல்லாமே எங்க பார்க்கிறோம், ஏசி ரூம்ல வைக்கிறதே பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த பானை எங்க வைக்கப்படுது, ரோட்ல தான் வைக்கப்படுது. அங்க வந்து பில் அடிச்சு ஸ்டிக்கர் 8262 பானை ஸ்டிக்கர் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சுற்றுலா காசோட கொடுத்துட்டு வருவோம். அதே ஒரு பானையை விட்டு ஒரு பாட்டிக்கு நம்ம சண்டை வருவோம், 40 ரூபாயா, ஏன் 30 ரூபாய்க்கு தர மாட்டியா, ஏன் 10 ரூபாய்க்கு தர மாட்டியா, சண்டை போடுறோமா இல்லையா? அப்ப யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் நம்ம என்ன பண்ணணும், இதிலிருந்து முடிவு பண்ணணும். ஏன்னா உண்மையாகவே ஒரு மிஷின் செய்யறதுக்கும் பானையை மிஷின் செய்ய முடியுமா? உழைப்பு தான். கடைசி வரைக்கும் அவங்க உழைச்சிட்டே இருந்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் உழைச்சிட்டு தான் இருக்காங்க. அவர்களை அங்கீகாரம் செய்யணும், அவர்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பாட்டு எழுது. அந்த பாட்டு காலம் இருந்தாலும் கருவில் இருந்தாலும் காற்றாற்று இருந்தாலும் மகளா பிடித்தாலும் வானில் நட்சத்திரம் ஒட்டி கிடக்கு, எங்க கதையும் பானையோட ஒட்டி இருக்கு. ஏன் மலையக்கா மலையார் மகிழ பெரியோர், ஆன்றோரே சான்றோரே திருமகிழ சிறியோர். கை தரம் கையில நீங்க காத்தா மூடி மாதிரி பருவமழை காத்து சாணம் சேர்த்து மண்டமழும் காத்தோம் கொடுந்தா பருவமழை காத்து சாணம் சேர்த்து மண்டமழும் காத்தோம் கொடுந்தா வெட்டி எடுத்த மண்ணை வச்சு நாங்க ஆன செஞ்சு தந்துடுவோம். வெட்டி எடுத்த மண்ணை வச்சு நாங்க ஆன செஞ்சு தந்துடுவோம். ஏழை மறையாக்கா மறையார் மகிழ பெரியோர், ஆன்றோரே சான்றோரே திருமகிழ சிறியோர். தை மாசம் வந்தா புது வைக்கும் பானை, புது கோலம் போகும் வடசி பரிச பானை, கண்ணை கட்டி வந்தா புதியடிக்கும் பானை, மலையில போது பொது புரிக்கும் பானை, கண்ணை கட்டி
வந்தா மடியடிக்கும் பான மழையில போது வைக்கும் பான ஏனே மறையா தாமரையா இல்ல புரியோ ஆண்டோரே ஆண்டோரே இல்ல புரியோ ஐயனாரு நீச இந்த கதை பேச மஞ்ச தண்ணி வாசம் முழுக்க பேச குடிர ஐயனாரு ஆனந்தாத கொடுத்த பரம்பரை நாங்கதான் குடிர ஐயனாரு ஆனந்தாத கொடுத்த பரம்பரை நாங்கதான் அத கொடுத்த பரம்பரை நாங்கதான் காலம் இருந்தாலும் கருவில் இருந்தாலும் காக்காத்திருந்தாலும் பகலாத்திருந்தாலும் வானில் நட்சத்திரம் கொட்டி கிடக்கு எங்க கதையோ பானையோட ஒட்டி இருக்கு. இப்ப சொல்லுங்க, இனிமேல் நாம் அவர்களை பார்த்த பார்வை மாறி இருக்கின்றார். நம்ம என்ன பண்றோம்? பொங்கல் வந்தா புதுப்பான பானையெல்லாம் பொங்கல் உருடி கண்ணு கட்டி அடிக்கிறோம். அந்த கண்ணு கட்டி அடிச்ச பழைய பானை அடிக்குமா? புதுசா வாங்குறோம்ல, இறக்குக்கு ஒருத்தர் இறந்து போறாரு, அந்த கொல்லி வைக்கிற அந்த பானைன்னு சொல்றோம், அதுவும் பழைய பானை வைக்கிறோமா? புதுசா வாங்குறோம்ல. இப்பதான் வந்து பீரோ, கட்டில், பைக்கு, காரெல்லாம் சீரமா போகுது. முன்னாடி சீரமா என்ன போயிருக்கும்? பானைக்கு வந்து கல்யாண பானைக்கு பெயிண்ட் வெள்ளை சுண்ணா படிச்சு அதில் பெயிண்ட் அழகெல்லாம் வரைஞ்சி அதை பார்க்கறதுக்கே கண்கொள்ள காட்சியா இருக்கு. அப்போ இவ்வளவு விஷயங்கள்ல நம்ம நின்று இன்னைக்கு வரலாறு இருக்கக்கூடிய பானைகளை நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்ற துறை இது நாட்டுக்கொள்கை துறை தான். அதனால இந்த பானையே எல்லாரும் சொல்றது ஒரு துறையை படிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த துறையில என்ன படிக்க முடியும், நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இப்ப ஆந்திரபாலஜி நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுக்கல, மாணவியல் துறை நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா மாணவியல் மட்டும்தான் படிக்கிறீங்க. இதழியல் துறை ஜேர்னலிசம் துறையில நீங்க வந்து ஜேர்னலிசம் படிக்கிறீங்க அப்படின்னா ஜேர்னலிசம் மட்டும்தான் படிக்கிறீங்க. ஒரு சயின்ஸ் பத்தி, ஒரு கெமிஸ்ட்ரி பத்தி, ஒரு பிசிக்ஸ் பத்தி படிக்கிறீங்க அப்படின்னா அதை மட்டும்தான் படிக்கிறீங்க. ஆனால் ஒரு நாட்டுப்புற துறை வந்தீங்க வச்சுக்கோங்க, மாணவியல் எப்படி இருக்கு, ஒரு என்வரன்மெண்ட், ஒரு இயற்கை எப்படி இருக்கு, ஒரு மண் எப்படி இருக்கு, ஒரு மரம் எப்படி இருக்கு, ஒரு பாட்டியோட ஒரு குரல் எப்படி இருக்கு, அந்த பாட்டியோட மூக்கு எப்படி இருக்கு ஸ்டைல், அவங்க டிரைவா இல்லையா, அவங்க வந்து சாதாரண பழங்குடியா இல்லையா, சாதாரண மக்களா இல்லையா, அவங்க எந்த சமூகம், என்ன பேரு, என்ன ஊரு, ஒரு ஊருக்கு போனீங்கன்னா அந்த ஊரை பத்தின பேரை நீங்க தேடி கண்டுபிடிச்சாங்க, அது ஒரு நாட்டுப்புற ரிசர்ச் தான். கரெக்டா? ஒரு இடத்த போயிட்டு ஒரு 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 செடியை பார்த்தா கூட ஆமா இந்த செடி வந்து ஒரு மெடிசன், ஆமா ஒரு எத்தனை மெடிசனா நாம இருக்குது. இப்படி எல்லா பக்கமும் கண் கொத்தி பாம்பா பார்த்துருக்கிற ஒரே ஒரு துறை தான் நாட்டுப்புற துறை தான். நிறைய விஷயங்கள்ல நம்ம பார்க்க முடியும். எடுத்துக்காட்டு, நான் நாட்டுப்புற துறையை தான் படித்தேன். அடிப்படையில் நான் வந்து ஒரு வழக்கறிஞர். நான் +2 முடிச்ச உடனே நான் படிச்ச ஒரே ஒரு படிப்பு பிஎல் தான். ஏன் படிக்கணும் அப்படின்னா, வழக்கமாவே கூனி குறுகி பயந்து நின்று சத்தமா பேசுவோம்ல, அந்த சத்தமா பேசுற குரல், அதனால என்ன பண்ணோம், வழக்கறிஞர் படிச்சோம். +2 முடிச்சோன்னா அதுவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீயே படிச்சீங்கன்னா அரியர் வாங்குவ, உங்க வாய்க்கு வந்து நீ இப்படிதான் பண்ணுவ அப்படின்னு சொல்லி +2 முடிச்ச உடனே 5 வருஷம் ஆசை தெரிவித்தார். படிப்போம், படிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே டிகிரி கம்பல்சரி வாங்கணும்ல, வாங்கி முடிச்ச உடனே நம்ம அமைதியா இல்லை, அடுத்து இதழியல் துறை படிக்கலாமா, ஜேர்னலிசம் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கலாம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னா அதில் போனா அதை படிக்கிறேன், அதை பார்க்குறேன், அதை எழுதுறேன், எப்படி எழுதணும், எப்படி பார்க்கணும், அது புரிஞ்சுக்கிறேன். இதோட விட்டுணும்னு பார்த்தா இல்லை, அதோட சினிமா ஆசை. ஒரு சினிமா துறையில போனோம். அவரு யாரு, ஒரு ஃபேமஸான எடிட்டர், கரகாட்டக்காரர்கள் படம் வந்துச்சா, அந்த படத்துக்கு எடிட்டர் பி லெனின் ஒருத்தர் தான். அந்த பி லெனின் தான் எனக்கு குருநாதர். அவரு என்ன பார்த்தாருங்க, அவ்வளவு அமைதியா இல்லாம, சார் நீங்க யாரை வந்து ஹீரோவா பாக்குறீங்க அப்படின்னா எனக்கே வெக்கமா இருக்கு சார் நீங்க சொல்லும் போது அப்படின்னு. இல்லையா, நீ தான் இந்த படத்துக்கு நடிக்கணும் ஹீரோவா அப்படின்னு. என்ன படம் சார்? கண்டதேசம் ஒரு படம். அந்த படத்துல ஒரு பழைய ஆர்டிஸ்டா வந்து நீ நடிக்க போற, முடியலாம் வச்சுக்கல, கேமரா முன்னாடி உட்காருங்க, இது ரொம்ப பெரிய பையனா இருக்க, கிளீன் ஷேப், சதர் வெட்ட முடி, அடிச்சு கேமரா முடிக்க வச்சா டெய்லியும் கேமரா ஷாட் எடுக்கும்போது அழுத்து, என் முடிய வெட்டிட்டீங்க சார், எனக்கு வீச தாடியில எடுத்தீங்களா சார், டெய்லியும் 40 நாள் ஷூட்டிங் இருக்கு. 40 நாள் எனக்கு நான் என் மனசுக்குள்ள அந்த படத்தை சந்தோஷமா நடிக்கல. அவன் சொன்னார், மினிஸ்டர் வந்து சொன்னார், அவார்டு கிடைச்சார் அந்த படத்தை, பல படங்களோட அந்த படம் அவார்டு போய் வந்துச்சு. சொன்னார், நல்ல மூஞ்சியா வந்து எல்லாரும் கேட்டாங்க, யார் இந்த பையன், யார் இந்த பையன் கேட்டாங்க. ஆமா சார், நான் தான் அந்த பையன் அப்புறம் சொன்னேன். இது முடிச்சோன்னா உள்ள, ஏன்னா அடிப்படை இந்த
இந்த படிப்புங்கிறது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் அடிப்படையாக நமக்குள்ள ஒரு இயற்கையான ஆட்டுப்புறமைகள் உள்ளுக்கே இருக்குல்ல. ஏன்னா எங்க தாத்தா எனக்கு கூத்துக்கிறது இயல்பாவே அவரை நான் பார்க்கவே இல்லை. நான் பிறந்த 6 மாசத்துல இவர் இறந்தார். ஆனால் என் பெரியமா தான் அடிக்கடி சொன்னோம், எங்க அப்பா தாண்டா நீ, அதனாலதான் இப்படி இருக்கிற முடி அந்த கூத்துக்கள் பெரும்பாலும் முடி வச்சிருப்பாங்க இல்லையா. நடைய வந்து ஒரு பெண் கலந்த ஒரு நடையா இருக்கும். ஏன்னா அதே வேஷங்கள் போட்டு நாடகங்கள் போட்டு பேசி 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 சொன்னார். சரி ஓகே எனக்கு தெரியல, ஆனா நான் அதை ஃபாலோ பண்றேன்னு சொல்லி வந்து நாட்டுப்புற மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி நாட்டுப்புற துறை படிச்சேன். படிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய எனக்கே அது வரைக்கும் வந்து மூட நம்பிக்கையா இருந்தேன். நான் மூட நம்பிக்கைன்னா ஒரு பழமை வாரமா இதெல்லாம் படிச்சா எங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு நாட்டுப்புற துறையில படிச்சு முடிச்ச உடனே எனக்கு முதல் கிடைச்ச வேலை ஆந்திரபிரதேச சர்வீஸ் இந்தியா டெல்லியில் இருக்கக்கூடிய ஐஜிஎஸ் நீதி ஆயோகனுடைய ப்ராஜெக்ட்ல எனக்கு வேலை கிடைச்சது. காமராஜ் யூனிவர்சிட்டி எல்லாம் படிச்சு டெல்லியில கூட வேலை செய்யறது முதல் ஆள் நீனா அப்படின்னா நன்றி சார் அந்த வாய்ப்பு. அடுத்து அங்க போயிட்டு எனக்கு அடுத்த வாய்ப்பு என்ன வரணும், இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் உண்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். அதுல அடுத்த வேலை இனிமே நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே இந்த கலை சார்ந்துதான் நம்முடைய பயணமே, இதுதான் நம்ம போகணும். அதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்ம உயிர்ப்போடு இருக்கு. அந்த உயிருக்கு நம்ம என்ன பண்ணணும், செயல்பட்டுட்டே இருக்கணும். இப்போ குழந்தைகளோட அரசு பள்ளியில் இருக்கிற குழந்தைகளோட அந்த குழந்தைகள் இப்படி ஒரு குழந்தைக்கு திருக்குறள் சொல்லி அந்த குழந்தை மாறுமா மாட்டாதுல. ஒரு கதையை வந்து அவனுக்கு எப்படி உள்ள கொடுக்கணும் அப்படிங்கிற கண்டென்ட் நமக்கு தெரியல. அதுக்கு ஒரே ஒரு காரணம்னா நாட்டுத்தொழில் துறை படிச்சதுனால மட்டும்தான் அது புரியுது. இல்லைன்னா எழுது கணக்கு போடு போர்டில் எழுது அடி எழுது குஷியா ஓகே கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், மனதை அறிந்து மனசோட பேசணும். அப்படியா சரி ரைட்டுப்பா இப்படி இருக்கிறதா. இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த துறையே நம்ம வந்து செயல்பட்டோம் வந்தோம். நிறைய பாட்டு எல்லாம் ஒழுங்கா இருக்கா, பாட்டு இருக்கா இல்ல. ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் தாலாட்டு யாரெல்லாம் நீங்க தாலாட்டு பாடுவீங்க, ஏன் பாட முடியாது சொல்லுங்க. கத்துக்கணும். நம்ம துறைக்கு வந்துடும் இல்லையா, கண்டிப்பா தாலாட்டு கத்துக்கணும். அந்த தாலாட்டு அந்த குழந்தையுடைய முதல் ரீகாரம். தாலாட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, தாள் ஆட்டு அப்படிங்கிறதுதான். தாள் அப்படிங்கிறது வந்து நாக்கு. அந்த நாக்கை வந்து அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அந்த குழந்தை ஏன் சார் அப்ப நீங்க என்ன பண்ண நாட்டுப்புறவையில அப்ளைடு பாப்புலரா அந்த சயின்ஸோட ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த குழந்தை கர்ப்பப்பையில இருக்கும்போது அந்த குழந்தை ஒரே ஒரு சவுண்ட் கேட்கறது, சவுண்ட் கேட்டு வயலில் இருக்கும்போது அதெல்லாம் இன்னைக்கு யூடியூப்ல ஸ்லீப்பிங் மியூசிக் சில்ட்ரன்ஸோட ஸ்லீப்பிங் மியூசிக் போய் எடுத்து பாருங்க யூடியூப்ல. குழந்தை வந்து அந்த மியூசிக் கேட்ட உடனே தூங்கிடும் 10 நிமிஷத்துல. அப்படின்னா 10 மினிட்ஸ்ல உங்க குழந்தை தூங்கிடுங்க. யூடியூப்ல இந்த ஸ்லீப்பிங் மியூசிக்கை போட்டு பாருங்க. அது என்ன காரணம்னா அதுதான் நம்ம பாட்டிங்க வந்து மெடிசன் தான் எது அந்த தாலாட்டு. அதை மறந்துட்டோம். இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், யூடியூப் பக்கத்துல இருக்கிறோம். அப்ப நிறைய விஷயம் நம்ம மறந்துட்டே வருமா. கூடுதலா ஒரு கதை இருக்கு, அந்த கதையை நம்ம எப்படி கொண்டு போறோம். ஒரு 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 புறாவை அந்த புறா மேய போச்சுங்க, காட்டுக்கு மலை போச்சுங்க. அந்த மேய போன புறாவை ஒரு வேடன் பிடிச்சிட்டான். அப்புறம் எல்லா புறா வந்து அந்த வலையோட பறந்து போயிடுச்சு. இப்படி நான் முடிச்சா இது என்ன சார் இது கதையா இல்ல ஏதாவது தத்துவமா ஏதாவது விடுகதையா, உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்குதானே. ஆனா இதையே நம்முடைய மக்கள் பாடல்கள்ல எப்படி பாடுறான், அந்த உருண்ட மலை உலகத்தில உருண்ட மலை உலகத்தில உருண்ட மலை உலகத்தில உளுந்து காய தொட்டிருந்தேன், அந்த உளுந்த குட்டி அல்ல முன்னே, அந்த உளுந்த குட்டி அல்ல முன்னே, அந்த சண்டா லட்சுமி அன்னைக்கு உருணி சத்தமா கேட்டதுன்னு எங்க வீடு முட்டையிட்டே எங்க முட்டையிட்டே எங்க முட்டையிட்டே அச்சனா கல்லால தொலைச்சி கருமலையில முட்டையிட்டேன், கருமலையில முட்டையிட்டேன், கருமலையில முட்டையிட்டேன். நான் இட்டது 4 முட்டை பொரிச்சது 3 குஞ்சு. அச்சனா இட்டது 4 முட்டை பொரிச்சது 3 குஞ்சு. அந்த முட்டை குஞ்சுக்கிற தேடி 3 மலை சுத்தி வந்தேன். அந்த நடு
ஏறி பெரிய எது பாட்ட பண்ணி பண்ணி ஒரு பாட்ட கொடுத்தா உதிர கொடுப்பாட்ட நான் மத்த மக்கா உங்களை பாதியில விட்டு நான் இப்போ மதம் போறேனே போறேனே போறேனே. அது வரைக்கும் அந்த அந்த புறாவுடைய அழகு. அதுக்கப்புறம் அந்த புறா ஒரு உண்மையான புறாவுக்கே வந்து மியூசிக் போட்டு அதே தெம்பா இருக்கா நீ மாட்டிக்கடா நாங்களும் கூட இருக்கிறோம். ஏழை குருவியே நீ எங்கியடக்கூடாது, நொய் குருவியே நீ வந்து எடக்கூடாது, சின்ன குருவியே நீ சிந்தி எடக்கூடாது, வலை என்ன பெருங்கணமா அதை இருக்க வழிகளும் இருக்குதம்மா, வழியும் வேதனையும் மலையோட போயிருச்சு, வாழ்க்கையில நான் போராடி தெரிஞ்சிருச்சு, வழியும் வேதனையும் மலையோட போயிருச்சு, வாழ்க்கையில நான் போராடி தெரிஞ்சிருச்சு, வாங்க படம் திடுவோம் என் குஞ்சிகளா வாங்க படம் திடுவோம். இப்படின்னு ஒரு பாட்டு ஒரு கதையில ஒரு பாட்டை நமக்கே ஒரு வித்தியாசம் இல்லை. எல்லாமே கதை. எனக்கு ஒரு பாட்டு முதல் நாங்க கட்டடிச்சுட்டு ஸ்கூல்ல கட்டடிக்கணும். உங்ககிட்ட நான் பேசுறேன், நான் ஸ்கூல் குழந்தைங்கிட்ட நான் கட்டடிக்க பேச முடியாது. உங்ககிட்ட இயல்பது என்னை நான் மனசுக்கு எதிர்கொண்டு சொன்னேன். கட்டடிச்சுட்டு அஜித் படம் சிட்டிசன் ஒரு படம் ஷூட்டிங் நடக்குது. அது எங்க ஊர் பக்கத்துல தான். எல்லாருமே சட்டையை சுற்றி போயிடுவோம். பஸ்ல ஏறி போனவங்க போயிட்டு வீட்டுக்கு போனோம்ல, வீட்டுக்கு வரும்போது எங்க அம்மா கண்டுபிடிச்சிச்சு. கண்ணுலாம் சவுண்ட் இருக்கு, உடம்புல அவங்க உப்பு பூத்துருக்கு, என்ன கதைன்னு தெரியல அப்படின்னு சொன்னோம். அன்னைக்குதான் எங்க ஊர் என் சின்ன பண்ண ஊருக்கு வர ஊருக்கு வந்தோடனே என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி என் அப்பாவோட தம்பி இந்த மாதிரி இப்போ ஊரை சுற்றி வந்திருக்காப்பா, ஆனா கண்ணுலாம் சவுண்ட் இருக்கு, காலெல்லாம் உப்பா பூத்துருக்கு, ஏதோ கடலுக்கு போய் குடிச்சு வந்திருக்கா போல அப்படின்னு எனக்கு திட்டல. மறைமுக என் சித்தப்பா சொல்லிடுச்சு. நைட் என் சித்தப்பா தூங்கும்போது ஒரு கதை சொல்றாரு. நான் ஒரு கதை சொல்றேன்டா அப்படின்னா நான் நத்தை பிடிக்க போனேன். நத்தை பொறுக்குதுன்னு சொல்லுவாங்க கிராமங்கள். நத்தை போயிட்டு பொறுக்கி எடுத்து வந்து அது விட்டாங்கன்னா அது நல்ல சுவையா சமைச்சு சாப்பிடான்னு சொல்லுவாங்க. நான் போனேன்டா அப்படியா என் வாய் வந்துச்சு நானும் அப்படின்னு. இல்ல சொன்னா மாட்டிடுவோம் அமைதியாக. அவர் கண்டுபிடிச்சு திருப்பியும் ஒரு அம்மா ஒரு குழந்தைய கடல் கூட்டு வச்சிருக்காங்க. கூட்டு போயிட்டு நைனா எங்க பகுதியில நைனா தான் கூப்பிடுவாங்க. நைனா அவங்க பிள்ளை நைனா இங்கே இருக்கு. அவங்க அம்மா மீன் பிடிக்க போச்சு. போயிட்டு இருப்பா அப்பா ஒரு மீன் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு. அந்த டைம்ல இவருக்கு ஒரு அட்டாக் நடக்குது. அந்த அட்டாக் எனக்கு வந்து மறைமுகமா சொல்றாரு. என்ன சொல்றாரு, அம்மா மீன் பிடிக்கிறாங்க, இவர் வந்து ஒரு அட்டாக் நடந்தாங்க. என்ன முழுங்குதே காது வரைக்கும் முழுங்குதே அப்படின்னு என்னன்னு தெரியல. இருப்பா அம்மா இருப்பா அக்கா ஒரு மீன் பிடிக்கிறான். என்ன முழுங்குதே முட்டி வரைக்கும் முழுங்குதே. இருப்பா தங்கச்சி ஒரு மீன் பிடிக்கிறேன். ஒரு மீனுக்கும் என்ன முழுங்குதே தொடைய வரைக்கும் முழுங்குதே. அப்புறம் இன்னொரு இருப்பா பாட்டிக்கு ஒரு மீன் பிடிச்சுவார். என்ன முழுங்குதே இடுப்பு வரைக்கும் முழுங்குதே. இருப்பா எல்லாரும் கடைசியா இருப்பா உனக்கும் ஒரு கடைசியா ஒரு மீன் பிடிச்சிக்கிறப்பான்னு சொல்லும் போது என்ன முழுங்குதே தலைக்கு வரைக்கும் முழுங்குதே அப்படின்னு பிடிச்சான். நான் என்ன ஆச்சு சித்தப்பா என்ன ஆச்சு அப்படின்றேன். இதுதான் சொல்றேன், நான் போட்டு பரப்புறேன். என்ன ஆச்சு ஏன் நீ அவசரப்படுற, நீ என்ன விஷயம் அப்படின்ற. இல்ல சொல்லு என்ன ஆச்சு அப்படின்னு. ஒரு பாம்பு கரையில் இருக்கும், கடலில் இருக்கிற ஒரு பாம்பு கடலில் இருக்கும். அவள் முடிச்சாங்க குழந்தை முடிஞ்ச உடனே அம்மா வந்து அடிச்சுனா குடிச்சுனா அந்த பாம்பு அந்த வயலுக்குள்ள இருந்து பூச்சை விட முடியல, இது பண்ண முடியல அப்படின்னு. அதோட அந்த பையன் என்ன தெரியுமா என்ன சொல்ல அவர் அதோட முடிச்சிட்டாரு. நானா பட்டாரம் வச்சுட்டேன். ஐயோ நான் நீ கடலுக்கு தான் போனேன். நான் என்ன பண்ணேன், அதுதாங்க நான் கடல் ஸ்கூல் படிக்கும் போது போன கடைசி கடல். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிக்கு வந்தபோது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மெரினா பீச் ஆப்போசிட் இருக்கிறதுனால அப்பதான் ஒரு பயத்தை எப்படி நம்ம கூட விதைக்கிறாங்க பார்த்தீங்களா. எதன் வழியா அந்த ராகம் மறக்கும், உங்களுக்கு மறக்கும் கண்டிப்பா மாட்டாது. அந்த ராகம் இப்ப கூட கேட்டப்ப பயம் இருக்காங்க. அப்போ ஒரு விஷயம் ஒருத்தரை சந்தோஷப்படுத்தவும் முடியும், ஒருத்தரை பயமும் பத்த முடியும். அடிச்சுதான் பண்ணிருக்காங்க, கோச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உலகிலேயே அந்த அட்டாக் பண்ணுறது ஒரு முடிவு. அந்த பாட்டு என்ன பண்ணிருக்கு, இந்த பாட்டு எப்படி இத்தனை உலகிலேயே இந்த தமிழ் சினிமாவிலேயே அதிகமான சினிமாவுக்கு இசை போட்ட மேதை யாரு சொல்லுங்க. பக்கமா சொல்லுங்க. என் பேராசிரியரா இசை ஞான வேற
கரெக்டா? அது சிறப்பா சிறப்பு இல்லையா? அவர் ஒரு மேலே தான் ஒத்துக்கிறார். ஒரு இசைஞானி தான், அவர் ஒரு சிம்பொனியுடைய கதாநாயகன் தான் ஒத்துக்கிறார், எல்லாமே பண்றாரு. ஆனால் 1000 படத்துக்கும் 1000 பாட்டுக்கும் 2000-3000 பாட்டு எழுதிட்டாரு, 1000 படம் எழுதணும், இசை அமைச்சிட்டாரு. அது பெருசாக நான் பார்த்துருக்கேன். என்ன அசால்ட்டு, காசு கொடுக்குறாங்க, ப்ரொடியூசர் வராரு, படம் மியூசிக் போடுறாரு, இவருக்கு வச்சு பாட வைக்கணும்னு நினைக்கிறாரு, பாடுறாரு. ஏன்னா நான் ஒரு நாட்டுப்புற ஆய்வாளர் மாணவர்கள்னால நான் அப்படிதான் பார்ப்பேன். நான் அப்படிலாம் மெச்சிலாம் பார்க்க மாட்டேன். ஒரு பாட்டை எனக்கு ரசிக்கிறேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் நான் யாரை வந்து விரும்புவேன் அப்படின்னா, இத்தனை பாட்டுக்கு இசையமைச்சு இளையராஜாவுக்கு ஒரு படிக்காத ஒரு மாமன் ஒரு பாட்டு எழுதினார். இந்த 1000 பாட்டு முக்கியமா, படிக்காத ஒரு இளையராஜாவுக்கு ஒரு பாட்டு எழுதினார், அது முக்கியம். அது ஒரு ஆள் தான். அந்த ஒரு ஆள் யாருன்னா என்னுடைய பாவலர் சுப்பையான்னு இருக்காரு. அவர் இது வரைக்கும் உயிரோடு இருக்கிற யாரை பத்தியும் பாட்டு எழுதுனது. அவர் வந்து ஒரு பாட்டு தான். என்ன பாட்டா? பண்ணை புறம் எடுத்த பாண்டவரே, பாவலர் வரதராச சோதரரே, சின்ன தாய் பெற்று எடுத்த எங்க மகையிலே நாசா, சிற்றூரின் பூத்த கருப்பு ரோசா, நீங்க கலக்கிட்டீங்க அதுல கருத்த லேசா. ஓ மாமதுர சீமையில மலையடி வாரத்துல தேவாரம் பக்கத்துல பனைபுர கிராமத்துல ஆட்சி செய்ய தமிழ் சினிமா ராசா, நீங்க கலக்கிட்டீங்க அதுல கருத்த லேசா. எனக்கு இளையராஜா பாட்டு எல்லாருக்கும் ஒரு பாட்டு ஒட்டே வந்துச்சு. இப்படி ஒரு பாட்டை எழுதணும் அப்படின்னா ஒரு உண்மை தன்மையை எழுதணும், ஒரு உண்மை தன்மையை வந்து வெளிப்படுத்தணும். இது யாரோட பாட்டு? மக்கள் பாட்டு. நிறைய பாட்டு இதுதான் நம்ம மக்களுக்கு முன்னாடி வச்சுட்டு போற பாட்டுகள் எல்லாமே நமக்கு உயிர்ப்பா இருக்கிற காரணமே இது ஒரு காரணம் தான். நிறைய பேர் இருக்கும். கல்வராயன் மலையில வந்து ஒரு ரிசர்ச் பண்ணாங்க இல்லையா, அதே கல்வராயன் மலைக்கு நானும் ஒரு ரிசர்ச் பண்ணேன். என்ன வந்து குழந்தை திருடன்னு பிடிச்சிட்டாங்க. உண்மை உண்மை. இன்னைக்கு கூட போயிட்டு டெக்கன் கிரானிக்கல், அப்புறம் நியூஸ் 18ல, நியூஸ் பிபிசில நாடகம் போய் தேடுங்க, நான் தான் முதல்ல வருவேன். இந்த ஃபேக் நியூஸ் சம்பந்தமா சைல்ட் டிராஃபிக்கிங்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க. அப்போ ஒரு வழக்கறிஞர் இருக்கிற நானே அந்த மக்களை சமாளிக்கணும்ல, ஒரு கலைஞர் இருக்கிற நானே முதல் போய் என்ன அடிச்ச கலைஞர் யார் தெரியுமா? அந்த கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய கூட்டு போட ஒரு கலைஞர் என்ன முடிய பிடிச்சி முதல்ல அடியை வந்து அடிச்சாரு. நான் சொல்றேன், ஐயா நானும் கலைஞர் தாயா, 100 பேர் ஒரே ஒரு ஆள் நிற்கிறேன், என்னை சுத்தி 100 பேர், நான் ஒரு பாட்டு பாடி காட்டுறேன், இதெல்லாம் என் பசங்க எல்லாரும் பாடுவாங்க அப்படின்ற, நான் ஒரு ஆதார் கார்டு காட்டுறேன், இது டூப்ளிகேட் எல்லாம், நான் ஒரு அட்வொகேட், என்னுடைய அட்வொகேட் பார்த்து சொல்லி அட்வொகேட் கார்டு இல்லையா, அதை இதெல்லாம் என் பசங்க அசால்ட்டா அடிப்பாங்க, எல்லாம் டூப்ளிகேட் இருந்தால் நிறைய பண்ணுவாங்க. நீ என்ன சொன்னாலும் ஒத்துப்ப, நான் இல்லைன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். நான் தான் அந்த குழந்தை எப்படா வாங்க பஸ், எப்படா பஸ்ல குழந்தை திருப்பி எனக்கு ஆச்சரியம். நான் எந்த டூலுமே எனக்கு வேலை செய்யல. கடைசியா எனக்கு ஒரே ஒரு டூல் தான் யூஸ் ஆச்சு. எல்லாத்தையும் முடிச்சு ஒருத்தர் சொன்னான், என்ன கேட்டாங்க யாருமே அவங்களுக்கு தண்ணியை கொடுக்கூடாதா, யாரும் அவங்க ஊர்ல 4 பேர் இருப்பாங்கல்ல, 3 மணி நேரம் அவங்க கிட்ட டிபேட் பண்றாரு, தண்ணி தாங்கடா ஐயா தண்ணியா. ஒருத்தர் இதை பார்த்து, நீ என் வீட்டில் உட்காருப்பா, உட்காரு, நான் பாதுகாப்பு என்னை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சா பாருங்க. அது எப்படி மாறிச்சுன்னா, என்னை கூப்பிட்டு அவசர அரசு பண்ணிட்டாங்க. நான் ஒரு நாள் கீழே உட்காந்துங்க, எல்லாரும் 100 பேர் அது வீட்டுக்குள்ள என்னை சுற்றி இப்படி பார்த்துருக்கேன். ஒரே ஒரு டூல் என்னை காப்பாத்துச்சு. அங்க கரியராமன் அப்படிங்கிற ஒரு கோயில் திருவிழா நடக்கும், ரொம்ப ஃபேமஸான திருவிழா. அந்த திருவிழாவுக்கு நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன்னு சொன்னேன். எப்படி வந்த, எப்போ வந்த, அப்ப யார் படை தலைவர், யார் பாடுறது, அப்ப நான் சொன்ன உடனே தான் அப்பாடி. அதுக்கப்புறம் அப்படியே நம்பல, ஏதோ பொய் பண்றான், ஏதோ பொய்யா சொல்றாங்க. ஒரு ஆள் கூட வந்த நம்ம எங்க ஐயா மொழிப்பாரு, நல்லா கைட்டு டிஷர்ட் போட்டு வந்தாரு. பார்த்த உடனே நான் பண்ணேன், வணக்கம் அப்படின்னு. அவரு கொஞ்ச நேரம் ஜர்க் ஆயிட்டாரு, என்ன பார்த்து பண்ண சொல்றாரு. அவர் உள்ள வரும்போது யாரா இவர் பிடிச்சி வச்சிருக்காரு, தமிழ் பசங்க சார், பக்கா தமிழ் பசங்க சார், குளம் திருட வந்துருக்காங்க சார் அப்படின்னு. அவரு ஏதோ சம்திங் ராங், சரி வாங்க உள்ள போலாம் வந்து எட்டி பார்க்கணும், வணக்கம் சொன்னேன். திருட வந்தவன் ஏன்டா வணக்கம் சொன்னாலும் அவர் யோசிக்கிறார். அப்புறம் சொல்றாரு,
மாதிரி ஒரு போக்குவரத்து ரிசர்ச்காக நான் வந்தேன். இந்த கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய திருமண சடங்குகள் எப்படி நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக ரிசர்ச் பண்றதுக்காக வந்தேன். மண்ணூர்ல ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல போய் நான் ரிசர்ச் பண்ணணும்னு நினைச்சேன். எப்பா தப்பான இடத்துல வந்து மாட்டிட்டீங்க. நான் போலீஸ்ல கிடையாது, இந்த மலை கிராமங்களுக்கு கார் ரோடு போடுற இன்ஜினியர். எப்படி எப்படிலாம் என்ன சுத்தி ஆகிட்டு பார்த்தீங்களா? அப்புறம் அவரை நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு காரில் என்ன கூப்பிட்டு போறேன். அப்போ அதுதான் இந்த பையனை எங்கேயோ ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னு ஒரு குரல். இனிமே இந்த சுற்றுவட்டத்தில் உன்னை பார்த்தேன்னா ஆட்டுக்கு வந்து தழையா இருக்கும்ல, அருவா, அதை வச்சு உன் கழுத்தையா இருக்கு நிறைய சிரிச்சுக்கிட்டே போன பாஷால வந்து ரசிகை சிரிப்பாங்க, என்னதான் அடிச்சாலும் அப்படியா. சரி, ஏன்னா திருப்பி கேட்டோம்னா அடி, அங்கிருந்து ஓடனா அடி, என்ன வேணா நடந்துருக்கலாம். அப்போ எனக்கு அந்த உயிர் தந்தது எது தெரியுமா? அந்த போக்குவரத்து தான். அதுதான் அந்த காப்பாற்று அவ்வளோ விஷயம் பாட்டு கூட பாடி காமிச்சேன். அப்புறம் நம்பி இது எல்லாம் வந்த பிறகு என்னோட சூழல் எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டே வேற. அதுக்கப்புறம் ஒரு ஃபீல்டு ஒர்க் போறேன். அங்க போனா அந்த கிராமத்துல ஒரு அம்மா, என்னம்மா சொல்லுமா, எத்தனை பேர் அப்படிங்கிறாங்க பசங்க. பசங்க 6வது படிக்கிறாங்க. என்னம்மா வீடு? ஆமா இந்த ஓலை வீடு தான். பாரு என்னம்மா அடுப்பு வச்சிருக்கேன். நான் ஏன்பா கேஸ் வைக்க போறோம், இந்த அடுப்பு தான், இந்த கூட கொடுப்பாரு அப்படின்னு எல்லாமே எடுத்து வச்சாப்பே அந்த அம்மா சொல்லிடுறாங்க. ஏதோ சம்திங் ராங்க. அம்மா வீட்டுக்காரன் ஆமா அவன் தான் தெரியும் இப்ப என்ன அப்படின்னு சொன்ன உடனே கடைசியா கேட்டா அந்த அம்மா குழப்பம் தண்ணி கொடி. என்னம்மா என்னாச்சு அப்படின்னா, அந்த ஆளை பத்தி சொல்லக்கூடாதுப்பா, ஒரே குடிப்பா, குடிச்சுட்டு என்ன அடிக்கிறதும் குழந்தைங்க அடிக்கிறதும் சாப்பாடு காசு கொடுத்தாருக்கும். அவங்க சொன்ன அந்த பாட்டு, அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் இல்லையா, அதையெல்லாம் நான் திருப்பி வந்த பிறகு ஒரு மேடையில பாட்டா பாடுறோம். மாமா உன்னை நினைச்சு மனசு குழம்புது, நீ மதுர தினம் குடிக்கும் போது கண்ணீர் கிளம்புது, என் கண்ணில் கண்ணீர் கிளம்புது. உடனே இவரு ஏமா உனக்கு கவலை, ஏன் அத்தை பெத்த அந்த மட்டும் விட்டுட்டு கொடுக்க முடியாது. ஏன் அத்தை பெத்த மவளை வைக்க போற குவல இன்னும் ஊத்தன 2 தவளை. பாவி மனுஷா, ஆடு போச்சு மாடு போச்சு தோடு போச்சு தோட்டம் போச்சு பாட்ட வச்ச ஆஸ்தி போச்சு. பாவி மனுஷா, இப்போ பச்சை தண்ணியா குடிக்கிறிய பாவி மனுஷா. அது விட அது போனா போட்டோம். ஆடு போனா போகட்டண்டி போடடிக்குள்ள எனக்கு தூக்கம் வர போகுது பாய் போடடிக்குள்ள. அடுப்பு ஐயோ பாவி மனுஷா, அடுப்புல பூனை தூங்குது, 5 ஆளுக்குள்ள எங்குது, இதுக்குள்ள சேலத்தக்கல 2 நாளா போல வச்சு குண்டல. மாமா உன்னை நினைச்சு மனசு குழம்புது, நீ மதுவ தினம் குடிக்கும் போது கண்ணீர் கிளம்புது, ஏன் கண்ணீர் கிளம்புது அப்படின்னு நம்ம ஒரு பாட்டு பாடினாங்க. இந்த பாட்டு நீங்க எங்க நம்ம ராகம் எடுத்துப்பாங்க, எங்க இருந்து இந்த மாதிரி எடுத்துப்பாங்கன்னா, ஆனா கடைசியா அந்த பாட்டு பாடி முடிச்சுட்டு அந்த அம்மா பண்ணுவாங்க 8 வரைக்கும் டெய்லியும். என்னன்னா அவர் சொல்றதை கேட்க மாட்டாரு. அப்போ யார்கிட்ட எந்த பாட்டு ஒழிச்சிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க இந்த பாட்டு எல்லாரையும் விருப்பா வச்சுட்டே இருக்கு, பயன்படுத்திட்டே இருக்கு. ஒப்பாரு கடைசியா வந்தோம் அப்படின்னா காலாட்டு தொடங்கி நீங்க எங்க வந்தோம், அதை பயம் உதவி ரீதி அப்படின்னு நீங்க எங்க வந்து ஒரு மனிதனுடைய அவர் இடத்துல பிறகு நம்ம பாடம் அவர் கேட்பான்னு நினைக்கிறீங்களா? அது என்னது ஒப்பாரிக்கிறது? என்னது ஆத்திரமா ஆறுதல் படுத்துறதா? அதே ஒப்பாரியை மேலே நாட்டாளர்கள் வெளியில இருந்து ஒருத்தர் வந்து பாரியில் வந்து நம்ம ஒப்பாரி இருக்கிறத சொல்லுவேன் ரவுடி சாங்ஸ் இருக்கு. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை வந்து டர்ட்ஸ், குழம்பி நீக்கிறது, அழுகுறது, இப்படி எல்லாம் வார்த்தைகள் இருக்கு. ஆனால் அந்த ஒப்பாரியுடைய வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ண மாட்டோம். இன்னைக்கு நம்ம பாட்டிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, பாட்டிகள்லாம் ஒப்பாரி பாடுறோம், நம்ம என்ன பாடுறோம் ஒப்பாரி? ஏன் பாடல? ஒரு தலைமுறை இடைவெளி எல்லா ஆட்டமுக்குள்ளேயும் இருக்கு, எல்லா பாட்டுக்குள்ளேயும் எல்லா வகைக்குள்ளேயும் இருக்கு. அந்த அதையும் நம்ம புரிஞ்சுக்கலன்னா ஒரு பழமொழி இருக்கு, நாட்டு எழுத்துறையில் ஒரு பழமொழி இருக்கு, கலைச்சப்பட்ட பெற்றவர்களுக்கும் கணவன் இறந்தவர்களுக்கும் காலாட்டம் ஒப்பாரியும் தானா வரணும் ஒரு பழமொழி உண்டு.
இது உண்மை. அந்த ஒப்பாரி கூட நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த ஒப்பாரி வச்சு அப்படின்னா நம்ம ஒரு புத்தகம் எழுதுறோமா, நம்ம புத்தகம் எழுதுறோமா, அது ஒரு புத்தகத்தை படிக்கிறோமா, ஒரு 200 பக்கம், ஒரு 150 பக்கம், ஒரு 120 பக்கம், எத்தனை நாள் படிக்கும்? 3 மாசம். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம டெஸ்ட் பண்றது. அப்படி டெஸ்ட் பண்ணி தான் நம்ம அந்த ஒரு அம்மா ஒரு ஒப்பாரி இன்னைக்கு 4 மணிக்கு இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு 4 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் ராவு வேலை எவ்வளோ வரைக்கும் அடுத்த 4 மணிக்கு தான் அந்த சாவை இருக்கும். அது வரைக்கும் ஒப்பாரி பாடிட்டே இருக்கும். ஒரே பேட்டர்ன் கிடையாது, ஒரே பாட்டு கிடையாது. அந்த பாட்டுல ஒரு 10 வகையான அம்மா அப்பாவுக்கு பாடுறது, பொண்ணுக்கு பாடுறது, சொந்தக்காரங்க நினைச்சு பாடுறது, பிள்ளைக்கு பாடுறது, இப்படி எல்லாத்தையும் கணக்குப்படி பாடுவாங்க. ஒன்றுக்கு ஒரு இக்கு வச்சு பாடுவாங்க. கரெக்டா? அந்த ஒப்பாரி சாதாரண ஒரு ஒப்பாரி. எனக்கு என் பாட்டி பாடுற ஒப்பாரி ஞாபகம். நைட்டு தூக்கும் போது என் பாட்டி அழுதுட்டே இருக்கும், நான் தூங்கிடுவேன். ஆனா காலை எழுப்போம் அந்த ரீகாரம் அது கேட்டுதான் இருக்கும். என்னடா இது கேட்டு நைட் ஃபுல்லாக அழுதே திருப்பி காலையில் எல்லாம் அழகாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு அதோட மதிப்பு தெரியல. இப்போ உயிரோடு இல்லை. இப்போதான் அந்த நாட்டுப்புற உள்ள வந்ததுக்கு இந்த ஒப்பாரிலாம் ஆய்வு பண்ண தான் நமக்கு தெரியுது. அப்படின்னா இவ்வளவு பெரிய டிக்ஷனரி நமக்கு கிட்டமே அப்படின்னு. அப்போ நம்ம அந்த வயசு இல்லைல்ல, ஸ்கூல் படிக்கிறோம், நமக்கு தெரியாதுல்ல. ஆனால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு இப்பயே இருந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டே அது ஒரு நல்ல ஒரு டாக்குமெண்ட். ஏன்னா ஒரு பாட்டும் ஒரே மாதிரி இல்லை, எல்லாம் வேற ஒரு பாட்டு. ஒரு பாட்டு ஒப்பாரி. அந்த மாங்கா மரத்தடியிலே அந்த மாங்கா மரத்தடியிலே ஜனகு 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 அந்த மாங்கா மரத்தடியிலே நான் மயிலாத்தி குந்திருந்தேன், நான் மயிலாத்தி குந்திருந்தேன். ஐயோ யாரோ தெரியலையே, அது யாரோ தெரியலையே, இன்னைக்கு அள்ளி ஜலம்புகிறது. ஜனகு 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 அந்த மாங்கா மரத்தடியிலே நான் மயிலாத்தி குந்திருந்தேன், அது யாரோ தெரியலையே, இன்னைக்கு அள்ளி ஜலம்புகிறது. அந்த 8 சேனையெல்லாம் இன்னைக்கு எட்டி குதிக்குதுங்க. அந்த 10 சேனையெல்லாம் இன்னைக்கு 10 குதிக்குதுங்க. ஐயா அந்த மண்டையா எழுதினல்ல, அந்த மண்டையா எழுதினல்ல, அந்த மண்டையா எழுதினல்ல, அந்த மண்டையா எழுதினல்ல, அந்த மயிரால் மறைத்து வைத்தான். ஜனகு 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 இது ஒரு பாட்டு. இந்த ஒரு சான்ஸாக 6 தடவை 5 தடவை 3 தடவை இப்படி பாடிட்டே வரும். அது பேட்டர்ன் இருக்கு. இந்த வரியை 3 தடவை பாடணும், இந்த வரியை 4 தடவை பாடணும், இந்த தடவை 3 வரி பாடணும். ஒரு பேட்டர்ன் ஒரு அந்த பாட்டை கிடைச்சி எழுதுமே தெரியாது. நியூஸ்ல படிச்சிருக்காங்களா? இல்ல. கையெழுத்து போட தெரியாது. எந்த வார்த்தை புக்கு படிக்க தெரியாது. ஆனால் இந்த வார்த்தை இத்தனை பேட்டர்ன்ல பாடணும் யார் சொல்லி கொடுத்தாங்க? ஒண்ணுமே இல்லை. இதுக்குள்ள நம்ம என்ன மறைப்பொருள் பார்க்கறோம்னா தலையெழுத்துன்னு சொல்றோம்ல, அந்த பாட்டு என் தலையெழுத்து நான் இறந்து போயிட்டேப்பா அப்படின்னு சொல்றதுக்கும் மண்டையால் எழுதி அந்த மயிரால் மறைத்து வைக்கிறாங்க. அது என்ன சொல்றாங்க? யாரோ யாரோ தெரியல இன்னைக்கு அள்ளி செலுத்துறது மண்டையால் எழுதி இந்த மயிரால் மறைத்து வைக்கிறாங்க அப்படின்னு என்ன சொல்லுவோம்? தலையெழுத்துன்னு சொல்றாங்க. அந்த பாட்டி ஒரு தலையெழுத்து ஒரு வார்த்தையை சொல்லாம அது ஒரு 15 வார்த்தை சொல்லி ஒரு இலக்கியம் கண்டுபிடிக்க சொல்லுவார். இதுதான் ஈக்குவல் என்ன? அப்ப ஜீனியஸா இல்லையா? அப்படி டாக்குமெண்ட் பண்ணும்போது ஒரு 15 மினிட்ஸ் ஒரு டாக்குமெண்ட் நான் பண்ணேன். எத்தனை பக்கம் வந்துட்டு நினைக்கிறீங்க அந்த பாட்டு? ஒரு 15 நிமிஷம் அந்த பாட்டு நான் டாக்குமெண்ட் பண்ணேன். எத்தனை நிமிஷம் வந்துருக்கும்? 26 பக்கம். அப்போ ஒரு நாள் வந்து இன்னைக்கு 4 மணிக்கு அடுத்த 4 மணிக்கு படித்தா என்ன பண்ணிருக்கோம்? ஒரு 250 பக்கத்துக்கான டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கோம் பாடிக்கிட்டு இருந்தேன். கரெக்டா? அப்போ ஒரு சாமிலையும் அவங்க என்ன பண்றாங்க? ஒரு புத்தகத்தை குறிச்சிருக்காங்க. அவ்வளோ பாட்டு உள்ளுக்குள்ள பயங்கர கண்டிஷன் மனப்பாடம் இருக்கு. இப்ப சொல்லுங்க, அந்த ஒப்பாரி பாடல் கலைஞர்கள் ஜீனியஸா இல்லையா? நீங்க என்ன பண்ணணும்? அவங்க எல்லாரையும் என்ன பண்ணணும்? பாட வேணாம் டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். அதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை வந்து ஆராய்ச்சி செய்யணும். நிறைய வார்த்தைகள் டைரக்ட் ஒன்றும் நான் பாடுற ஒப்பாரி எல்லாமே வந்து வடதமிழகத்தில் பாடுற ஒப்பாரி. நான் சென்னைக்காரன். எனக்கு அதோட தான் நான் ஒட்டி வாழ்றது பழகிறது போகிறது வரையாமல் எனக்கு சென்னை ஒட்டி தான் எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் தென் தமிழகத்தில் இன்னும் கூடுதலான பலங்கள் நிறைய கலை வடிவங்கள் எல்லாமே இருக்கு. நீங்கள் தஞ்சாவூர்
பொசிஷன் இல்லையா? தமிழ் பல்கலைக்கழகத்தில் பேசுறதுங்கிறது எவ்வளவு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு இந்த கலைஞர்களுக்கு ஒரு சின்ன பையன் எனக்கு தெரிஞ்ச என் தம்பி அவன் பண்ணிட்டு இருக்கான், அவனை தேடி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவன் மனசு இருக்குல்ல, நீ பேசு, எல்லாத்தையும் பேசல, நீ பேசு, நம்ம மாணவர்கிட்ட பேசு, நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கூப்பிடாத மனசு இருக்குல்ல. அதுதான் நிறைய பாட்டு இல்லாத எந்த நேரமும் பாட்டு இல்லாத வாழ்க்கையே இருக்காது. ஒரு இந்த பாட்டு பணமரசனம் ஒரு பாட்டு. பணமரத்து மேல ஏறி பதவி இறக்க போகணும், பாடி கீழே வடிஞ்சு பாடாய் போகுதே அது ஒரு பாட்டு இருக்கா? அது ஒரு கவுண்டர் ஒரு பாட்டு இருக்காரு. மரமே மரமே பனை மரமே தமிழ் மண்ணில் வளரும் அதிசயமே வரமாய் கிடைத்த தாவரமே உன்னை வணங்கி தொடுவது என் கரமே. அப்படி இப்போ ஒரு பாட்டுக்கும் ஒரு எதிர்ப்பு பாட்டு வச்சுட்டே இருப்பான் கவுண்டர். இந்த பாட்டு கேட்கும் அந்த கட்டுப்பாட்டு பாமாவில் இருக்காங்க. பாமாவில் இருக்கிற எல்லாரும் பாடல ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர், பாடல் வழியா ஒரு மிகப்பெரிய புரட்சியை பண்ண வராது. அவராலேயே ஒரு கலைக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் நடத்த முடியும். ஏன்னா அவருக்கு ஆப்போசிட்ல வர ராக் அண்ட் ரோல் இந்த மாதிரி பாட்டு வரைக்கும் அமெரிக்காவில் வர பாட்டு வடிவெல்லாம் இருக்கு இல்லையா, பயங்கர ஸ்பீடு டைப்ல இருக்க ஒரு பாட்டுகள். அந்த பாட்டினுடைய தன்மையை எப்போது நம்ம தொடரும் அப்படின்னா, ஒரு பாட்டு இன்னைக்கு ரோம்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு பையன் பாலகண்டம் அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனுடைய வாய்ஸ் வந்து என்ன இருக்கும், ஒரு குழந்தை வரைக்கும் அவன் என்ன இருக்கும், ஆனா பெண்ணாலும் அவன் குரலை போட்டு பேசினாலே இது குழந்தை பேசுறியா பொண்ணு பேசுறியா பையன் பேசுறியா நம்ம கேட்க மாட்டான். ஏன்னா அவன் குரல் வந்து வித்தியாசம் தெரியாது. அவன் பாலகண்டம் அடைஞ்சிட்டு பிறகு அந்த குரல் மாறி அவனுடைய அழகு தன்மை அந்த வாய்ஸ் இருக்கிற அந்த ஸ்வீட்னஸ் போயிடுறதுனால ரோம்ல இந்த ஆன்லைன் ஒரு பாட்டுக்காக ஒரு பாட்டு இனிமையா கேட்கணுங்கிறது ஒரு ஆன்லைன் நீக்கப்பட்ட வரலாறு. இது கொடூரம். இது வந்து இப்படி ஒரு செயல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி எதிர்த்த காலங்களில் அதுக்கப்புறம் அது எல்லாமே கைவிடப்பட்டு ஒரு சாதாரண ஒரு பாட்டு தானையா, அதுக்காக ஒரு ஆன்மீக நீக்கப்பட்ட வரலாறு நாம் கேள்விப்பட்டிருக்கோமா? அதை எங்க படிக்க முடியும்? நம்ம நாட்டுக்குள்ள துறையில் தான் படிக்கணும். ஏன்னா இதுதான் நம்மளை வந்து நிறைய விஷயங்களுக்கு பயணம் பண்ண முடியும். ஒரு மனிதனுடைய பயணம் தான் நம்மளை வந்து என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்ணோம் புரிய வைக்கணும். coming to the point. இன்னொன்னு எல்லாரும் கானா பாட்டு தெரியும்ல, தெரியுமா? இப்ப நீ சென்னை கிடையாது, எல்லாரும் தஞ்சாவூர் தானே, இல்ல தஞ்சாவூர் மாநிலத்தை விட்டவங்க தானே, அது திருச்சிக்காரங்க இல்ல சென்னைக்காரங்க, சென்னையில இருந்து இருக்கீங்களா? அப்போ சென்னைக்கு ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு தஞ்சாவூர்ல பாட்டு சின்னப்பனாக்கா அந்தோணிதாசன் இருக்கிற எல்லாரும் மூத்த கலைஞர்கள் எல்லாரும், என்னுடைய முன்னாள் பேராசிரியர் இறந்தாரு கே குணசேகரன் அவர்கள். நான் அவரெல்லாம் பாட்டு பாடும்போது அவர் யாருமே எனக்கு தெரியாது. நாங்க ஒரு வயதுக்கு வந்த பிறகு கல்லூரியெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் தான் அவர் ஒரு பாட்டு பாடும்போது நான் பார்க்குறேன் இதுதான். ஆனா இவரை பார்க்கறதுக்கு முன்னாடி அவருடைய பாட்டை எல்லாம் மனப்பாடம் பண்ணி நான் பாடிட்டு இருக்கேன். இந்த பாட்டு இந்த பாட்டு சூப்பர் பாடிப்பாரு, இந்த பாட்டு இப்படி இருக்குமே, அந்த பாட்டு அப்படி இருக்குமே அப்படின்னு. ஒரு கண்ணுக்கு ஒரு பாட்டு உண்டு. இப்ப நம்மளாம் ஜெயிலுக்கு போயிருமா? ஜெயிலுக்கு போயிருமா? போகுமா? அப்படி எதுவும் ஆசை இருக்கா? கண்டிப்பா நம்ம அப்படி இருக்கக்கூடாதுல்ல, பண்ணக்கூடாதுல்ல. ஆனால் ஒரு ஜெயில் எப்படி இருக்கணும் ஒரு பாட்டால சொல்ல முடியுமா? ஒரு நாட்டுக்கு ஒரு பாட்டால சொல்ல முடியுமா? ஆனா இது வரைக்கும் யாரும் சொல்லல. ஏன் சொல்லல? அதுக்கான லாபம் அவங்க கிடைக்கல. இப்ப சென்னையில வேலூர்ல ஒரு ஜெயில் இருக்கு. ஒரு காணப்பாளர் ஒரு விஷயத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வரான்னு சொன்னேன். அந்த ஜெயில் வேலூர் ஜெயில சுத்தி புளிய மரம் ஏறானும், நண்பா நான் பாட போறேன் ஜெயில பத்தி தாராளம், நண்பா நான் பாட போறேன் ஜெயில பத்தி தாராளம், வேலூர் ஜெயில சுத்தி புளிய மரம் ஏறாலும், நண்பா நான் பாட போறேன் ஜெயில பத்தி தாராளம், காலையில எழுந்தவுடன் கையிருந்தோ அட கையில் முடிஞ்சு எல்லாருக்கும் பயிருந்தோ, என்ன சீட்டா தாராங்க குளிக்க சொல்லி வாராங்கோ, குளிக்காத மைனருக்கு அன்பு முத்தம் தாராங்க, குளிக்காத மைனருக்கு அன்பு முத்தம் தாராங்க, வேலூர் ஜெயில சுத்தி புளிய மரம் ஏறாலும், நண்பான பாட போறேன் ஜெயில பத்தி தாராளம் சொல்லிட்டாரா? ஒரு ஜெயிலுக்குள்ள காலை எழுந்தோட என்ன நடக்கும்? குளிக்கணும், உடனே போயிட்டு வாஷ் பண்ண, உடனே பையில வந்து நில்லு, கணக்கு பண்ண, குளிக்கலாம், உங்களை எல்லாமே அடி
இடம் தேவைப்படுது. வண்டி தொடர் வண்டி யார் கண்டுபிடிச்சா? யாருங்க? நம்மளா? பட்டுக்கோட்டையா? ஆங்கிலேயர்கள், வெள்ளையர்கள் கண்டுபிடிச்சாங்க. வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச ரயில், அந்த ரயிலை பார்த்து முறைக்குது ஒரு குயில். வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச ரயில், அந்த ரயிலை பார்த்து முறைக்குது ஒரு குயில். டிடிஆர் வந்த உடனே என்ன பண்ணுவான்? ட்ரெயினுக்குள்ள நகரலாம். காலேஜ் பொண்ணுங்களை பார்த்த உடனே படிக்கட்டுல தொங்குறான் அப்படின்னு கிடக்கணும். இந்த பாட்டு இயல்பு, எல்லாருக்கும் இயல்பான ஒரு பாட்டு. ஒரு வெள்ளக்காரமா ஒரு ஆட்டோ ஓடுற கலைஞர், வெள்ளக்காரமா ஒரு ஆட்டோ ஓடுறாங்க. அவர் என்ன பண்ணுவாரு? தன்னுடைய நாட்டினுடைய பெருமையை அவர் சொல்லணும் வேணாமா? அதுக்கு முன்னாடி நான் என்ன உன் நாட்டு பெருமை சொல்லணும், உன் ஊர் பெருமை சொல்லணும். முதல்ல என்னை பத்தி நான் பெருமையா சொல்லணும்டா அப்படின்னு. அல்லோ மெஸ்ஸி ஓல்டு மெஸ்ஸி என்ன தானம்மா, அல்லோ மெஸ்ஸி ஓல்டு மெஸ்ஸி உன்ன தானம்மா, எங்க ஆட்டோ ரிச்சா சவாரி சமதான். முதல்ல அவருடைய ஆட்டோ தான் அழகு சொல்லுவார். எங்க ஆட்டோ ரிச்சா சவாரி சமதானம்மா, அயல்நாட்டு குயில் எங்க ஆட்டோ ரிச்சா ஸ்டைல். அயல்நாட்டு குயில் தான், ஆனா ஆட்டோ ரிச்சா ஸ்டைல். இப்படிதான் அந்த பாட்டு எல்லாமே. இன்னொரு பாட்டு இருக்கு, அழகு 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 தமிழ்நாடும் அழகு, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும் நம்ம தஞ்சாவூர் அழகு, தஞ்சாவூர் அழகு, தஞ்சாவூரில் வேலை வந்த நெல்மணி அழகு, அந்த நெல்மணிக்கு பாஞ்சி ஓடும் காவிரி அழகு, மாணவருக்கு கல்வி தரும் தமிழ் பல்கலைக்கழகம் அழகு, அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து செயல்படும் நம்ம நாட்டுப்புறவே துறையும் அழகு, அழகு 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 தமிழ்நாடும் அழகு, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும் நம்ம தமிழ் பல்கலைக்கழகம் அழகு, பல்கலைக்கழகம் அழகு, சிறப்புடனே அமைந்த இந்த கருத்தரங்கானது, அந்த கருத்தரங்கின் தலைவரும் அழகு, துடிப்பான பேச்சில பேசின பேச்சும் அழகு, நம்ம ஆய்வாளர் சொன்ன புரிதலும் அழகு, இந்த பாட்டை கேட்டு கையை தட்டும் நீங்களும் அழகு, அழகு 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 தமிழ்நாடும் அழகு, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும் நம்ம பல்கலைக்கழகம் அழகு, யூனிவர்சிட்டி அழகு, நம்ம யூனிவர்சிட்டி அழகு. ஒரு பாட்டு, ஒரே ஒரு பாட்டா நீங்க என்ன பண்ணாலும் பண்ண முடியும். கொலுசு கடை ஓரத்துல ஒரு பாட்டுங்க, கொலுசு கடை ஓரத்துல, வாட்ச் கடை ஓரத்துல, போடு கடை ஓரத்துல, முப்பட்டா கடை ஓரத்துல, சனி கடை ஓரத்துல, சேர் கடை ஓரத்துல, ஃபேன், ஏசி, ஸ்பீக்கர், மைக்கு, கிக்கு, பிஸ்கட், இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்கோமா? பாடமே இல்லையா? அந்த மாதிரி ஒரே ஒரு அழகு ஒரு வார்த்தை தான் போதும், நம்ம பாடிட்டே இருக்க முடியும். ஒரு நாள் ஃபுல்லா பாடிட்டே இருக்க முடியும். சென்னையில பிறந்து வந்தது எளிமையான நம்ம உலகமெல்லாம் சுற்றி வந்தது வாழ மீதுதானா, சிறப்புடனே அமைந்து வந்த சிறப்பானதானா, நம்ம பெருமையெல்லாம் சொல்லி வந்தது நம்ம தமிழ் பாட்டுதானா. அதுதான் பாட்டு இல்ல. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் நம்ம நாட்டுப்புற பாடல்கள் தொகையில ஒரு கதையை நம்ம டேரக்டா சொல்லவே மாட்டோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், உங்களை எல்லாருக்கும் ஒண்ணு நான் பண்ண பாருங்க, மற்றவர்கள் எழுதுங்க, கையை நிறுங்க, கையை தட்டுங்க, சிரிங்க, லட்சப்படிங்க சொன்னோட உங்களுக்கு இது வச்சா ஒரு பாட்டுக்கு முன்னாடி நம்மால் ஒரு என்ன பண்ணியிருப்பான், உங்களை எல்லாரும் திசை திருப்பான். அந்த ஊருக்கு அந்த உரம் ஒத்தையடி பாதையடி, அந்த ஒத்தையடி பாதையோரம் ஒசந்தே ஒரு அலமரம், ஒசந்தே ஒரு அலமரம், அந்த அலமர உச்சியே ஒசையிடும் கும்பியே, ஒசையிடும் கும்பியே. கொஞ்சம் உட்காந்து பேசலாம், மாடிக்குள்ள ஒரு சரி ஒன்று சொல்லிக்கிறேன், உன் மனசுக்குள்ள நான் வாழ்றதுக்குள்ள இப்படின்னு ஒரு பாட்டு. இதுதான் இப்படி ஒரு கதையை சொல்றதுதான். இதுக்கு முன்னாடி ஒரு 20 அம்மாவை பாடிட்டே இருக்க கரெக்டா. இதே ஒரு கடவுள் மறுபடியும் நம்மளால ஒரு பாட்டு வச்சிருக்காங்கல்ல, அது என்னடி சத்தம்மா நீ திருச்செந்தூர் பக்கமா, கொஞ்சம் கவனம் மாட்டி இல்லைன்னா நான் லண்டன்ல நிற்போம்மா, பக்தர் என்று பொறுமையை
விட்டு போவாங்க. கந்த கதை காமம் எல்லாம் சொந்தம்னு பார்த்தாலே உண்டியல உடைச்சிடுவாடி ஊருக்குத்தான் போதாது. சாமியே திட்டால் நம்ம பண்ணலாம். பழனி வேலை இப்ப நீ பார்த்தா ஆத்தா இப்ப நீ பார்த்தா அட பாவிகளை என்று சொல்லி கேள்வி எழுதுவாங்க. நகத்தாலேயே சொல்லி அவரை படுக்க வச்சுக்கிறாங்க. இப்ப ஐயப்பனும் பஸ்ஸோட மலையிலிருந்து உருட்டி விடுறாருங்க. பக்தர்களை உருட்டி எங்கேயோ ஒரு பாயிண்ட் நம்மளால எங்க நிறுத்தாரு பிரேக்க கடவுள் மருந்து சொல்றது இப்படியே சொல்லணும்ல. அப்போ இங்க இருக்கிற சாமி எல்லா சாமியும் இருந்தா நான் கடவுள் மறுப்பையும் ஒரு பாட்டு நம்ம சொல்ல முடியும். எல்லா தன்மையும் இருக்கிற ஒரே தன்மையை நம்ம நாட்டுப்புற பாடல்கள் நான் பார்க்குறேன். நாட்டுப்புற பாடல்கள் இல்லைன்னா நிறைய உயிர்கள் வந்து எப்பயோ கடற்கடன்னு இறந்து போயிடும். இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் கூட இருக்கிறதுக்கான காரணம் நம்மை போன்ற துறைகள் இருந்து அதை திருப்பி எங்களை போல இளைஞர்களுக்கு இந்த வாய்ப்புகளை தந்து ஆய்வுகள் பண்ணணும். நீங்க போங்க, நீங்க பேசுங்க, நீங்க பண்ணுங்க. எப்படி இதெல்லாம் நான் கற்றுக்கிறோம். பொம்பளை படுத்த படையாது ஒரு கூத்து நடக்குது. கூத்துல 4 மணிக்கு என்ன வரும்? 4 மணிக்கு நம்ம எல்லாருக்கும் என்ன வரும்? மிட் நைட் ஸ்லீப் வரும். ஆனா ஐயாவெல்லாம் பாத்தீங்கன்னா 4 மணிக்கு எழுந்து வாக்கிங் போயிருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த டைம்ல தூக்கம் நான் கஷ்டப்பட்டு கூத்து போட்டுருக்கோம். இந்த கூத்தை கலைக்கிறதுக்கு ஒன்று அடிச்சு எழுப்பி திடீர்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பண்ணும்? ஐயோ என்ன சார் எழுப்பி கேள்வி கேட்குறீங்க? ஆமா கொம்புல படுத்த படம் எது அப்படின்னு கேட்டா என்ன பண்ணும்? தெரியாது. சொம்புல படுத்த படம் இப்போ வருவ அணிமுன் கணியது. அணிமுன் கணியது முதலா சார் சொல்லுங்களா? அணிமுன் கணி தெரியலையா? அணிமுன் கணி தெரியலையா? என்ன ஆச்சரியம். மாம்பழமா அணிமுன் கணியது அந்த கொஞ்சம் கிட்ட வந்தாங்க. மாம்பழம் வாழை. ஆனா அணிமுன் நம்மளா திராட்சை ஆப்பிள் இதெல்லாம் சொல்லுவோம். நம்ம தூக்கத்தை கலைக்கணும்ல. அப்போ ஒரு கேள்வி கேட்குது. முட்டைக்குள்ள இருக்கும்போது ஒரு செப்போடி முட்டை வச்சாங்க ஒரு பாட்டு. முட்டைக்குள்ள இருக்கும்போது என்ன சொல்லுமா கோழி குஞ்சு குஞ்சிக்குள்ள இருக்கிற அண்ணன் சொல்லுமா கோழி குஞ்சு துரத்தி துரத்தி அப்படின்னு போடும். நம்ம அப்படியே துரத்தி குடிக்கும் போது என்ன சொல்லுமா கோழி குஞ்சு. ரொம்ப கவனமான கோழிங்க. கொழும்பி கொட்டியில ஓட போறேன்னு சொல்லுமா கோழி குஞ்சு. சரி ரெக்க விடும்போது ரெக்கும் போது என்ன சொல்லுமா கோழி குஞ்சு. கட்டிங் ஷேவிங் செய்ய போறாங்க சொல்லுமா கோழி குஞ்சு. கத்தியால இருக்கும் போது என்ன சொல்லுமா கோழி குஞ்சு. கத்தியில இருக்கும்போது என்ன சொல்லுங்க நீங்க சொல்ல பாருங்க. ஆபரேஷனா ரொம்ப விவரமான கோழி நம்ம முதல்ல சொன்னாங்க. என்ன சொல்லிருக்கு கத்தியில இருக்கும்போது? அது ஐயோ அது ரொம்ப விவரமான கோழி. ஹாஸ்பிட்டல் படிச்ச கோழி. ஆபரேஷன் அது என்ன சொல்லுது? கத்தி சொன்னீங்கன்னா சண்டை நடக்குதுன்னு கத்தியுடைய யாராவது சண்டை கொடுக்கணும் போயிட்டு சொல்லுது. நம்பியாம கத்தி கொய்யானக்கும் சண்டை என்ன நடக்குதுன்னு சொல்லுமா கோழி குஞ்சு. ஏன்னா இதுக்கு ஆபரேஷன் நீங்க பதில் சொல்லிட்டீங்க. அதை பத்தி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ஆர்டிஸ்ட். அப்போ உடனே என்ன பண்ணுவேன்? அதுக்கு எதிர்வாதம் வைப்பேன். வாதம் முடிஞ்சிடும். எதிர்வாதம் என்ன பண்ணுவோம்? முடியாது. உங்களை எதிர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கத்திக்கை என்ன சண்டை நடக்குதுன்னு தான் கட்டி கோழி சொல்லுவோம். அப்ப புரியுதா? உடனே என்ன சக்தியில போடும் போது என்ன சொல்லுமா கோழி குஞ்சு. கடைசியா என்ன சண்டை போடுறதுன்னு சொல்லிருக்கோம். ஆயில் பார்த்து எடுக்க போறேன்னு சொல்லுமா கோழி குஞ்சு. இந்த பாட்டு சொந்தக்காரே இந்த பாசுடைய அண்ணன் ஜெயமூர்த்தி அவங்க பாட்டு தான். புது வச்சுக்க ஜெயமூர்த்திக்கு வந்து கோயில் வந்திருப்பாரு. உறவினர்களுடைய முன்னேற்பட்ட மாணவர் அவரு. கரெக்டா? என்ன சக்தியில ஆயில் பார்த்து எடுக்க போறேன்னு சொல்லுமா. கடைசியா என்ன சொல்லுச்சு? தூக்கம் கலந்துச்சா? உங்களுக்கு சாப்பாடு ஆகுது எனக்கு புண்ணியம் சொல்லிட்டு போச்சான் கோழி குஞ்சு. இதுக்காக 4 மணிக்கு தூக்கத்தை எழுப்பி என்ன ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்வி எல்லாத்தையும் சிரிக்க வச்சு அசிங்கப்படுத்தி என் கூட விருதாவாதம் பண்ணி அப்போ ஒரு கலைஞரால் என்ன பண்ண முடியும்? போரும் செய்ய முடியும், எதிர்போரும் செய்ய முடியும். மாற்றி மாற்றி அது வார்த்தைகளில் போர் செய்யறதுங்கிறது இந்த கலைஞர்களுக்கு ரொம்ப நேர்த்தியான ஒண்ணு. அதை நாங்களே என்னன்னா அட்டை கட்டி வீச மாட்டோம். ஆனா அட்டை கட்டி தான்
யாருக்கு பண்ணாங்க? ஓகே, ஒரு நிறைய பாட்டு ஒரு பாடி வச்சேன் இல்லையா, நிறைய பாட்டு பாடி வச்சிருக்கேன். அது ஒரு ரொம்ப அழகான ஒரு பாட்டு. நான் இந்த பாடல்கள் மட்டும் பாடல, நாட்டுப்புற பாடல்கள் தான் என்னுடைய வேர்களாக இருந்தாலும் என்னுடைய பாடல்கள் வழிகள் அப்படின்னு புரட்சிகர பாடல்கள் நான் பாடுவேன். எனக்கு முதல் வந்து நாட்டுப்புறவியல் அதை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா பண்டிதர் ஐவதாசர் தான் முதல் ஆணிவேரே. நான் முதல் படிச்சது ஐவதாச பண்டிதர் தான். எங்கள் ஊருக்கு வரும்போது ஐவதாச பண்டிதரை பற்றி தான் பழகிறாங்க. அப்போ ஐவதாச பண்டிதர், அதுக்கப்புறம் அம்பேத்கர், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள் எல்லாரும் அறிவுப்பட்டாங்க. அப்பதான் இருக்கிற ஒடுக்குமுறைகள் தெரியுது, இந்த வன்முறைகள் தெரியுது, இப்படி எல்லாமே தெரிஞ்ச ஒரு பாட்டுங்கிறதுனால நல்ல கிராமப்புற பாடல்கள்ல பிரசித்தி பெற்ற பாட்டு. ஒரு பாட்டு, ஒரு காதல் பாட்டு நான் பாடுறேன். நான் யோசிக்கிறேன், டக்குனு பாட்டு பாட அப்படின்ட்டாரா, நான் பாட்டை யோசிக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 2 பாட்டு நான் கண்டிப்பா பாடலாம். ஒவ்வொரு பாட்டுக்கும் வரலாறு இல்லாம ஒரு எந்த பாட்டுமே வந்து பண்றது. சும்மாலாம் ஒரு பாட்டை வந்து ஒரு ஒரு பாட்டை ஒப்பீடு பண்ணி பாடும்போது சூரியன ஆற வச்சு நெத்தி கொட்டாயிரட்டா, அமாவாசையே குழச்சி கண்ணு மையாயிரட்டா, தென்றலில விசிறிட்டு தேவதைக்கு தரட்டா, புத்தகைக்கு நிலவ வாங்கி விசிறி விட தரட்டா, கரிச காட்டு ராசாத்தியும் காலோடு சாமரட்டா. இது யாருக்கு பாடிக்கணும் நினைக்கிறீங்க? ஒரு பெண்ணு பாட நினைச்சிருக்கீங்களா? இல்ல, ஒரு தமிழ் அப்படிங்கிற அந்த தமிழ் இருக்கிற அந்த உருவத்துக்கு பாடலுக்கு ஒரு பாட்டை அந்த பாட்டு சொல்லுவாங்க. நிறைய பாட்டு, நிறைய பாடல்கள். அதுல ஒரு 2 பாட்டு மட்டும் பாடிட்டு நான் வந்து உரையை நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, எந்த மாதிரியான பாட்டு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நான் பாடலாம். எந்த மாதிரியான பாட்டு சொல்லுங்க? சினிமா பாட்டா? கண்டிப்பா சினிமா பாட்டு பாட மாட்டேன். ஏன்னா சினிமாவில் வந்துருச்சு, திருப்பியும் ரேடியோவில் வந்துருச்சு, திருப்பியும் யூடியூப்ல வந்துருச்சு, திருப்பி டிவியில வந்துருச்சு. இவ்வளோ பஸ்ல போகும்போது ஒரு தஞ்சாவூர் வந்து திருச்சி போறது வரைக்கும் பஸ்ல பாடிட்டே வந்துருச்சு. இப்போ இந்த பாட்டை நான் ஏன் பாடணும்? அதை பாடத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன் பாட்டை மொத்தம் பாடுவாங்க? இப்போ சினிமா பாடல் வந்து நாடக பாட்டு பாடுவாங்க, பாட மாட்டாங்க. ஆடி நாட்டிலே ஆடுகளை ஒழுங்கடி ஆட்டம் சேரு என்னுடைய அடக்கையிலே முந்தி சிரிக்கிறாளே ஏகத்தி பிடிக்கிறீங்க அதே கத்தி பிடி பார்வையில யாரோ வாய் போடுவா பாடும்போது வாய் போடுவோம். சொந்த மாசம் கசையில் ஒரு சோப்பாட்டு பண்ண கால ஒரு கசையில் பண்ண அவனா இவனா ஆசிரம் முடியும். அது வரைக்கும் தான் நாட்டுப்புற பாட்டு. அதுக்கப்புறம் திண்டுக்கல் அது எதுவுமே பாட்டு இல்லை, நம்ம பாட்டு இல்லை, சினிமா பாட்டு. இப்படி சினிமா பாட்டு எல்லாமே மாறி போயிடும். ஒருவர் இப்போ இளையராஜா ஒரு பாட்டு பண்ணாரு, மாங்குயிலே பூங்குயிலே இத்தனை பாட்டு நான் அதை பாட மாட்டேன். அந்த பாட்டை ஏன் சொல்ற பாட்டு ரொம்ப பிடிக்கல, ஏன் பாட மாட்டேன்? ஆமா பாட மாட்டேன். எப்பவுமே ஒரு ஜனநாயகம் ஒரு இது ஒரு ஏன் பையனுக்கு கண்டி இருக்கா, அதை பத்தி பேசுறாரா? ஏன் அவங்க படம் நம்ம பேசணுமா, பாடணுமா? இதெல்லாம் ஒரு மனிதனுடைய இயல்பு. அது வந்து இயற்கை விதி. அது இப்படிதான் இருந்தா அவன் போகணும். நீங்க ஒரு பாட்டு வச்சுக்கணும். ஆனா அதே பாட்டை இந்த டியூன் இருக்காரு எடுத்து மாங்குயிலே பூங்குயிலே சேதி கொண்டு கேள்வி பாடினாரா? இளையராஜாவுடைய பாட்டை கேட்டு உடுமலைப்பேட்டையில ஒரு தேட்டர், அந்த தேட்டர் ஒரு டெய்லியும் அந்த பாட்டு போகும்போது ஒரு 4 ஏழை கூட்டம் வந்து தேட்டர் செவுத்த வந்து நிற்குமா, இன்னைக்கு செவ்வறு முடிச்சு, இன்னைக்கு தேட்டர் கேட்டுச்சு அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. பாட்டு முடிஞ்ச உடனே திருப்பி எல்லாம் ஃபாரஸ்ட் திருப்பி நாளைக்கு போடுவாங்கல்ல, அந்த 6:45 மணிக்கு அந்த பாட்டு தொடரும். கரெக்டா 6:45 டான் வந்து ஏழை தும்பி நாளைக்கு நிற்பாங்க 4 பேரும். முடிச்சு திருப்பி எத்தனை நாள் அந்த படம் போச்சோ அத்தனை நாளும் அந்த பாட்டை வந்து கேட்பாங்க.
பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்முடைய துறை சார்ந்து 3 ஆய்வுகள் செய்யப்பட்டதா சொன்னாங்க. ஒன்று நரிக்குறவனுடைய ஆய்வுகள் தொடர்பா, இன்னொன்று இருளர் படர்படி தொடர்பா ஒரு ஆய்வு. இப்படி நிறைய ஆய்வுகள் நம்ம வந்து செஞ்சுட்டாலும் கூட நரிக்குறவரை பற்றி ஒரு சின்ன செய்தி சொல்லிட்டு ஒரு இருளர் ஒரு காதல் பாடல் பாடிட்டு என்னுடைய ஆய்வு நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த துறை சார்ந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நரிக்குறவர் வந்து எந்த பட்டியலில் வந்தாங்க அப்படின்னா படம்பி பட்டியலில் வந்தாங்க. அவங்க 36 படம்பி பட்டியல் இருந்துச்சு, 37வது படம்பி பட்டியலில் அவங்க நினைச்சாங்க. ஏன் அப்படின்னா அந்த துறையில் அந்த ஆந்திரபாலிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த துறையில நான் ஆய்வு செய்யும் போது அந்த ஆய்வும் அங்கே வந்தது. அப்புறம் பார்லிமெண்ட்ல பில் பாஸ் ஆகி அவங்களுக்கு வந்து இப்போ அங்கீகாரம் கொடுத்தாங்க. அவங்க யார், அவங்க எந்த வழி சேர்ந்தவங்க, இந்த ஆய்வுகள் பண்ணா ஆய்வு ரேட்டு பார்த்து யாராச்சும் படிச்சீங்களா? புலம்பெயர்ந்தவங்க, எங்க புலம்பெயர்ந்தவங்க, இது நம்ம ஆய்வு பண்ணல. அவங்க யாருன்னா நரிக்குறவர்கள் அவங்க இல்லை, புரியுதுக்காக அவங்க இல்லை. அவங்களுடைய வார்த்தை மொழி இருக்குல்ல, அவங்களோட பேசுகிற மொழி இருக்குல்ல, வாகிரி அப்படிங்கிற அந்த வாகிரிங்கிற அந்த மொழியை வச்சுதான் அவங்க பேர், அந்த கம்யூனிட்டி பேரு வாகிரி. வாகிரி கோலி, கோலின்னா சொல்லுன்னு அர்த்தம். அந்த வாகிரி கோலி எங்கிருந்து வராங்கன்னா மகாராஷ்டிரா டு ஆந்திரா, ஆந்திரா டு தமிழ்நாடு மைக்ரேஷன், மகாராஷ்டிரா டு கர்நாடகா, கர்நாடகா டு தமிழ்நாடு மைக்ரேஷன், டைரக்டா அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வரல. அப்போ இப்படி ஒரு மைக்ரேஷன் 2 தலைமுறை மைக்ரேஷன் பண்ணி வந்த ஒரு ஆளுங்களுக்கு அவங்களுடைய அடிப்படையில் அவங்க இந்த உணவு அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய கல்ச்சர், ஸ்பீக்கிங் லாங்குவேஜ், அந்த டயலக்ட் எல்லாத்தையும் வச்சு அவங்களை வந்து ஒரு ட்ரைபல் லாங்குவேஜாக ட்ரைபல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்து இந்தியா தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு சேர்ந்தாங்க ஒரு ட்ரைபல். ஒன்று இன்னைக்கு இருக்கிற பழமொழிகள்லேயே ரொம்ப ஏன் நம்ம துறை சார்ந்து வேற வேற பழமொழியை பற்றி ஆய்வு பண்ணியிருக்கலாங்க. ஏன் இருளர் மட்டும் பண்றாங்க? ஏன் அப்படின்னா அவங்க தான் பிவிடிஜி சொல்லுவாங்க, பாதுகாக்கப்பட வேண்டிய பழங்குடியினர். அவங்க தான் மருத்துவம் வச்சிருக்காங்க. ஒரு பாம்பு கடித்தால் என்ன மருந்தை சாப்பிடணும் அப்படின்னு நேரடி மருத்துவ குணத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு பழங்குடி. அதே மாதிரி என்ன தன்மைகள் அந்த மனிதர்கள் இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன வாழ்வு, எல்லா இயற்கையோட சார்ந்திருக்கிற ஒரு பழங்குடி. அந்த பழங்குடி இருக்காங்க. 4 வகையான பழங்குடி. ஆந்திராவிலிருந்து வந்தவங்க, நீலகிரி மலையில் இருக்கிறவங்க, இங்கே செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறவங்க, இப்படி 4 வகையான பழங்குடிகள் இருளர் பழங்குடி இருக்காங்க. அதுல நான் வந்து ஒரே ஒரு அந்த இருளர் பாட்டை மட்டும் பாடிட்டு வருஷம் பௌர்ணமி வந்துச்சு. மாசி மகாம்னு மாசி மாசத்துல வர ஒரு பௌர்ணமி. அது எல்லாரும் வந்து மகாபலிபுரத்தில் இருக்க கடற்கரை ஓரத்தில் 1 லட்சம் 2 லட்சம் பேர் கூடுவோம். அந்த இருளர் பழங்குடி புறாம கூடி அவங்களுடைய பாட்டு டான்ஸ் ஒரே கொண்டாட்டமா இருக்கும். இந்த வருஷம் 11ஆம் தேதி நடந்துச்சு. ஆனா நான் தூங்கிட்டேன். 1 வருஷமா காத்துட்டு இருக்கேன் அந்த நாளுக்கு நான் போனோம் அப்படின்னு. மறுநாள் காலையில் நியூஸ் பேப்பர்ல வந்து பார்த்து ஐயோ நான் இதை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு. இதோட 10 வருஷத்துல மிஸ் பண்ணல. ஆனால் அந்த பாடுற பாட்டு உங்களுக்கு நான் அதை சொல்லிட்டு போனால அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஒரு பாட்டை உங்களுக்காக பாடிட்டு நான் கேட்கிறேன். ஒரு குயில் கூவுது, 2 மயில் ஆடுது, ஒரு குயில் கூவுது, 2 மயில் ஆடுது, குயிலம்மா மகிழம்மா என்னோட வந்தீடம்மா, குயிலம்மா மகிழம்மா என்னோட வந்தீடம்மா, ஒரு குயில் கூவுது, 2 மயில் ஆடுது, நீ சிரித்தா தேரோட்டம், நடந்தா தேரோட்டம், நீ சிரிச்சா பூந்தோட்டம், நீ நடந்தா தேரோட்டம், பூந்தோட்டம் தேரோட்டம் என்னை எடுக்குதம்மா, பூந்தோட்டம்